இந்த வீடியோவை பார்க்குறவங்க ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஏன்னா இந்த ரெசிபி வந்து நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணி அதை சாப்பிட்டு என் பொண்ணு நல்ல ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கா. ஸோ அதை பார்க்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி வந்து வெனஸ்டே ஈவினிங். ஸோ இன்றைக்கி டின்னருக்கு என்ன செய்யலான்ட்டு யோசிக்கும் போது நேற்றே வந்து பச்சை பயிறு கொஞ்சம் புழுங்கல் அரிசி ஊற வச்சு வச்சுட்டேன். சரி பச்சை பயிர் தோசை செஞ்சுக்கலாமே அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம டெய்லி சிம்பிளாக தோசை தான் கொடுக்குறோம். சரி அதையும் குழந்தை பெருசாக சாப்பிட மாட்டேங்கிறா. இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொடுத்தா சாப்பிட சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் என்ன மாதிரி குழந்தை இதை ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து பச்சை பயிறு, அது கூட புழுங்கல் அரிசி, சின்ன துண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எதுக்கு வந்து இந்த பூண்டு சேர்த்துருக்கேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த பச்சை பயிர் வந்து லைட்டாக வந்து கேஸ்ட்ரிக் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் பூண்டு போட்டிருக்கேன். ஃப்ளேவர் பிடிச்சா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம தோசை மாவு ஊற்றுவோம் இல்லையா, அந்த பேட்டர் அளவுக்கு, அந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு அழகாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சிட்டு இதை வந்து புளிக்கெல்லாம் அவசியம் கிடையாது. நான் வந்து ஒரு 1 ஹவர் வச்சுருந்தேன். 1 ஹவருக்கு அப்புறம் வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து நார்மலாக தோசை மாதிரிலாம் ஒட்டாது. இது வந்து எவ்வளோ ஊற்ற தெரியாதவங்க ஊற்றினா கூட இந்த தோசை வந்து நமக்கு ஈஸியாக தான் வரும். ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஸ்கூலுக்கோ இல்லை வீட்டில் இருக்கும்போதோ நம்ம சிம்பிளாக ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் கூட. இந்த மாதிரி வந்து குழந்தைகளுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்குறேன், இல்லை என்னோடய லைஃப் ஸ்டைல் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல். என் பொண்ணோட வீடியோ நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். கதிரா எப்படி இருக்கு? சொல்லுடா.